பார்க்கலாமா? இந்த 5 விதமான காரியங்கள் என்ன? அந்த 5 விதமான ஒருவருக்கொருவர். முதல் காரியம், ஜெபியுங்கள். இரண்டாவது, ஒருவருக்கொருவர் தேற்றுங்கள். ஒருவருக்கொருவர் மூன்றாவது, புத்தி சொல்லுங்கள். நான்காவது, ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஐந்தாவது, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தினந்தோறும் இந்த 5 காரியங்களை நீங்க செய்யுங்க. போதும். தினந்தோறும் ஒருவருக்கொருவர், பக்கத்துல இருக்கிறவங்க, பக்கத்துல வேலை செய்யறவங்க, நண்பர்கள், உறவுகள், பொதுமக்கள், யாருனே நம்மளுக்கு தெரியாது, அவர்களுக்கு 5 காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஜெபம் பண்ணுங்க, அவங்கள தேற்றுங்க, புத்தி சொல்லுங்க, உதவி செய்யுங்க, மற்றவங்களுக்கு கீழ்ப்படிந்திருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை அளவில்லாத ஆசீர்வதிப்பார். இதுதான் கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகள், கிறிஸ்துவனுடைய தன்மைகள். அவருக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்தார் இயேசு. அதே போல நாமும் மற்றவர்களுக்காக, மற்றவருடைய ரட்சிப்புக்காக, மற்றவருடைய நலனுக்காக, உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. 5 காரியங்களை நாம் செய்வோம். நிச்சயம் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை செய்வார். ஒரு நல்ல மனுஷனாக மாத்திரமல்ல, ஒரு நல்ல பரிசுத்தவானாக உங்களை நிறுத்துவார். ஒரு நல்ல ஊழியக்காரனாக நிறுத்துவார். தேவனுடைய பிள்ளையாக நிறுத்துவார். உங்களை குறித்து அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். தினந்தோறும் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒருவருக்கொருவர். கடைசியாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. ஒருவருக்கொருவர் ஜெபியுங்கள், ஒருவருக்கொருவர் தேற்றுங்கள், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.